குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆல்ரெடி நம்ம குரு பெயர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். யாரை குரு கைவிட மாட்டார்னு சொன்னேன், யாரை பார்க்குறாருன்னு சொன்னேன். இன்றைக்கி சப்ஜெக்ட் அது இல்லை. கைவிட மாட்டார்னு சொல்லிட்டேன், யாரை பார்க்குறாருன்னு சொல்லிட்டேன். எந்த ராசிக்காரர்கள் குருவுடைய தயவை பெற வேண்டும் அப்படிங்கிறத இந்த நாள். கடந்த ஒரு 3 ராசியை பற்றி முதல்ல சொன்னோம். திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்துருப்பீங்க. இந்த 3 ராசிக்காரர்களை குரு பார்க்குறாருன்னு அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்தது 5 ராசியை சொன்னேன், உங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார்னு. 3 5 8 ராசி முடிஞ்சுது. மீதி இருக்கிறது 4 ராசி. இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நீங்கள் குருவை பார்க்கணும். குரு பார்வை வேற. இந்த ராசிக்காரர்கள் குருவை பார்த்தா இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும். இப்போ நமக்கு இந்த வரட்டு கௌரவம்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த 4 ராசிக்காரர்கள் குருக்கிட்ட சரண்டர் ஆகணும். இந்த ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இப்படி கையை தூக்கிடுவாங்க பார்த்துறீங்களா? அதுமாரி இந்த 4 ராசிக்காரர்கள் சரண்டர் ஆகிட்டோம்னா இந்த குரு நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குறார். யார் யார் அந்த 4 ராசிக்காரர்கள்? ஏன் சரண்டர் ஆகணும் அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இடம் மேஷம். மேஷ ராசிக்கு 4வது வீட்டுக்கு குரு வருகிறார். 4th பிளேஸ். உங்களுடைய இந்த 4வது வீட்டுக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் 4வது வீட்டுக்கு வருகிறார். இப்போ 4வது வீட்டுக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பார். இது உங்களுக்கு பிடிச்ச இடமாற்றமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டு தானே? இவர் என்ன பண்ணுறாரு, அவர் ராசி வந்த இடத்துலேருந்து உங்களை எப்படி கொண்டு போகிறாருன்னா 10வது வீடாக உங்கள் வீடு இருக்குது. அது செவ்வாயோட வீடு மேஷம் 10வது வீடு. அப்போ என்ன ஆகுதுன்னா யாராவது நமக்கு இருக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல குடைச்சல்கள் கொடுப்பாங்க. நமக்கு ஒரு இடமாற்றத்தை சேஞ்சஸ் பண்ணுறதுக்காகவோ உனக்கு ஏன் இந்த பதவி, உனக்கு எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னு பொறாமப்படுவாங்க. ரொம்ப சிம்பிள். பொறாமை அதிகமாக வரும் இந்த வருஷத்தில். இதை நம்ம இந்த வருஷத்துலையே அதை குறைக்கணும். இந்த ஒரு தரிசு நிலத்தில் புல் முளைக்கும். முதல்ல அதை பார்க்க புல்லுன்னு சொல்லுவோம், அழகாக இருக்குது புல்லாக இருக்குது அப்படின்னு. அதே இந்த புல் நிறையா வளர்ந்துட்டா என்ன சொல்லுவோம்? இப்போ நெல் போடுறோம், நெல் போடுற இடத்துல புல் முளைக்குது. அந்த புல்லுக்கு என்ன பேர்? களை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தேவையில்லாத புல்லுக்கு பேர் களை எடுக்கிறது. அந்த தேவையாக இருக்குன்னா புல் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் தேவையானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கள இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வடிகட்டி உங்கள் மனசில் பார்த்துக்கணும். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னு. இல்லைன்னா ஒரு வருஷம் கழித்து என்ன பண்ணும், இந்த ஒரு வருஷத்தில் அவன் நிறைய உங்கள்கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அடாடாடா இவனை வச்சுக்கிட்டு இவ்வளோ எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறானே, இவனை முன்னாடியே வெட்டி விட்டுருக்கலாமே. இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ மேஷராசிக்காரவங்க இங்கே இப்போ யாரை எவ்வளோ தூரம் வளர்க்கணும்னு முடிவு பண்ணிங்க, யாரை வளர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிங்க. இது ஒரு புல்லு கணக்கில் கொண்டு வந்துட்டேன். ஒரு புல், அந்த புல் உங்கள் வீட்டில் எவ்வளோ தூரம் வளரணும். புல்லே இல்லாமல் கூட வச்சிங்க, தப்பு கிடையாது. ஆனால் புல் வளர்ந்தால் அது உங்களுக்கு இடைஞ்சலாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் தான் குருவை நீங்கள் போய் ஹேண்டில் பண்ணணும். அவர்கிட்ட போய் சரணாகதி அடையணும். குருக்கிட்ட உங்களை கொடுத்துடணும். அவர் என்ன பண்ணுவார், என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படா அப்படின்னுவார். தங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் உன்னை, கவலைப்படாத அப்படின்வார். இது கூச்சமே படக்கூடாது. அப்போ அதனால் ஒரு குரு உபதேசம் இந்த நேரத்தில் வேணும். மேஷம். 2வது ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா 3வது வீடு, அவர் ராசியிலேருந்து 3வது வீடு. நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல பதிவில் போட்டிருக்கிறேன். இப்போ தான் பங்காளிகள்லாம் கையை தூக்கிட்டு வருவான். எப்பயோ முடிஞ்ச பத்திரத்துக்கு இப்போ விளக்கம் கேட்பான். இன்றைக்கி தான் நீங்கள் இருக்கிறது தெரியும். இவர் வேறு அவர் இடத்துலேருந்து 11வது வீடாக உங்களை பார்க்குறாரு. உங்களை இப்போ என்னென்னா பங்காளிகளுக்கு முன்னாடி பணங்காசோடு காட்டுவார்.
நீங்கள் அன்றைக்கி தான் வட்டிக்கு எதாவது ஒன்று வந்து அடமானம் வச்சுட்டு கையில் பணத்தை வச்சுருப்பீங்க. அவன் வந்து பங்காளி பார்க்குறப்ப உங்கள்கிட்ட பணம் இருக்கும். அன்றைக்கி தான் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் கடனை வாங்கிட்டு வந்து டிவி முன்னாடி பணத்தை வச்சுட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவீங்க. அதுக்குள்ளேயே ஒரு சொந்தக்காரன் வந்திருப்பான். அவன் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்பா இவ்வளோ பணத்தை டிவி முன்னாடியே வச்சுருக்கான்டா அவன், ஏப்பா பெரிய அதான் இல்லைங்கிறான் பாரு அப்படின்னு. இதே பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வந்துட்டு நகையை ஏதாவது கைட்டி இந்த டிவி மேலே வச்சு, எப்பயுமே நம்ம வீட்டில் தான் டிவி மேலே வைக்கிறது, இந்த வாஷிங் மிஷின் மேலே வைக்கிற பொருள், டிவி மேலே வைக்கிறது, ஃப்ரிட்ஜு மேலே வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவசரமாக வர பொருள் எல்லாத்தையும் அங்கே தான் வச்சுட்டு போவோம். அது வந்து கேமராவாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், கண்ணாடியாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், ஏன் பவுனாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பையில் உள்ளது அப்படியே தூக்கி டிவி மேலே வச்சுட்டு போயிடுற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது யோசிச்சு பாருங்கள். இந்த நேரம் ஒருத்தர் வந்துட்டான், சொந்தக்காரன் வரலைங்க, கேபிள் பணம் வாங்க ஒருத்தர் வராரு, கரண்ட்டு பில்லு கட்ட கரண்ட்டு பில்லு எடுக்கிறதுக்கு குறிக்க ஒருத்தர் வராரு, யாரோ ஒருத்தவங்க வராங்க வீட்டுக்கு, சிலிண்டர் போட ஒருத்தர் வராரு. பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நிறைய பணம் வீட்டில் புழங்குது போலக்கு சொல்லுவாங்கள்ல. இதில் ஏன் உங்கள் பிள்ளைகளே நினைக்கிங்க என்ன நினைப்பாங்க, அப்பா பணம் இல்லைன்னாரு, இவ்வளோ பணத்தை வச்சுருக்காரு டிவி மேலே, இந்த ஆள் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான் நினைப்பாங்கல்ல. இப்போ என்ன பண்ணணும், ரிஷபராசிக்காரவங்க ஞாபக சக்தியோடு எதை எங்கே வைக்கணும்னு தயவு செய்து முடிவு பண்ணிவிட்டு செய்யுங்க. எவ்வளோ வேலை வந்தாலும் அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல பணத்தெல்லாம் எங்கே கொண்டு வைக்கணுமோ வச்சுட்டு அப்புறமா முகம் அலம்ப போங்க. முகம் நம்மள்ட்ட தான் இருக்குது, இந்த ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. ஆனால் இந்த பொருளை எங்கேயாவது எடுத்து வைக்கும்போது அது கண் திருஷ்டியாக மாறும். புரியுதா? அப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணுவான், நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மள்ட்ட தேவையாகணும் கேட்பான், கொடுக்கணும், மறுக்க முடியாது. ரொம்ப தெளிவாக இருந்துங்க, நான் பேசுகிறது இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இதை தான் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருந்துங்க. அடுத்தது இன்னொரு ராசி துலா ராசி, சொல்லவே வேண்டாம். இந்த காலகட்டம் துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10வது வீட்டில் குரு வராரு. நீங்கள் கண்டிப்பாக குரு காலை போய் பிடிச்சிங்க. அபயகஸ்தம்னு இருக்கும், இப்படி வச்சுருப்பார் குரு. அவர் வந்து உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அவர் ரட்சிப்பார், அருள் புரிவார். அவர் கரத்தை போய் பிடிச்சிங்க. அவர் உங்களை பிடிக்க மாட்டார், நீங்கள் தான் போய் பிடிச்சிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் யார் இழிச்ச வயன்னு பார்ப்பான் சில பேர் உட்காந்து. யாருக்கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டு லீவு போடலாம், நம்ம வேலையை செய்கிறதுக்கு யார் இருக்கா, உங்களை கரெக்டாக கண்டுபிடிப்பான். இந்த நேரம் தைரியமாக உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்பாங்க, தைரியமாக வந்து அவங்க வேலையை உங்கள் தலையில் கட்டுவாங்க, அப்படியே தேன் தடவுற மாதிரி பேசுவாங்க. இப்போ நீங்கள் ஏமாந்துடக்கூடாது, உஷாராக இருக்கணும். உங்களுக்கே ஒரு நாள் ஓய்வு கிடைக்குதான்னு பார்ப்பீங்க, ஒரு நாள் ஒரு ஓய்வு, அந்த ஒரு நாள் ஓய்வு வராமல் தவிர்த்துடுவாங்க. நீங்கள் லீவே போட முடியாது இந்த குரு பயிற்சியில். ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா தூங்கலான்னா காலையில் 5 மணிக்கே உங்கள் வீட்டுக்காரங்க வரைக்கும் எழுப்பி விட்டு கறி வாங்கிட்டு வா, மீன் வாங்கிட்டு வான்னுவாங்க. சார் நான் சைவம் தான் சார் சாப்பிடுவேன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒன்று ராத்திரி மறந்துருப்பாங்க, பால் இல்லைப்பா பால் வாங்கிட்டு வான்னுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு காப்பி குடிக்கலைன்னா கொமட்டுதுன்னுவாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வீட்டிலையே பிரச்சனை ஆரம்பிக்கும். நம்மளை இப்போ நெருக்கடி கொடுப்பாங்க, பண நெருக்கடி, வேலை நெருக்கடி. இப்போ நம்ம சுதாரிச்சுக்கணும். இப்போ நான் பயமுறுத்தலை, இப்போ உங்களை சுதாரிச்சுக்கணும். அப்போ என்னென்னா நீங்கள் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரே பரிகாரம் அவ்வளோதான். நீங்கள் போய் குரு கரத்தை பிடிச்சிக்கிங்க, நான் சொல்கிற டிப்ஸை கையில் வச்சுங்க. என்ன டிப்ஸு, யார் ஃபோன் அடித்தாலும் மாப்பிள்ளை இன்றைக்கி எப்படி இருக்க அப்படின்னு, மாப்பிள்ளை இன்றைக்கி நிறைய வேலை கொடுத்துருக்காங்க மாப்பிள்ளை, நிறைய வேலை செய்யணும் மாப்பிள்ளை, ஃபுல் பிஸி மாப்பிள்ளை, இன்றைக்கி எனக்கு டைமே இல்லை மாப்பிள்ளைன்னு முதல்ல சொல்லிடணும். இல்லை மாப்பிள்ளை உன்னை சினிமாவுக்கு கூப்பிடலான்னு நினச்சேன் அப்படின்னு. என்னடா நீ இப்போ போய் சினிமாவுக்கு கூப்பிட்ற, நான் அவ்வளோ வேலை இருக்குது. சரி நீ வேற கூப்பிட்ற, உனக்காக நான் வரேன்டா, நான் இதை கொஞ்சம் ஒரு ஆள் இருக்கார் சொல்லிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படி தான் சொல்லணும். எடுத்தவனே மாப்பிள்ளை சும்மா தான் மாப்பிள்ளை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சென்னையிலேருந்து வா மாப்பிள்ளை பாண்டிச்சேரி போகுன்னு சொல்லிவிடுவேன். இவனுக்காக நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு அன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். மறுநாள் காலையில் வேலைக்கு நம்ம போகணும். நான் உதாரணம் சொல்கிறேன், புரியுதா? அவன் வேலைக்கு நம்மளை பயன்படுத்திப்பான்.
மாப்பிள்ளை அப்புறம் வண்டி போயிட்டே இருக்கும்போது சொல்லுவான், மாப்பிள்ளை நீ வண்டி ஓட்டு மாப்பிள்ளை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னுவான். அவன் வேலைக்கு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகணும். இப்போ என்ன பண்ணணும், உஷாராயிக்கிங்க. துளாராசிக்காரவங்க தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க. மிளகா அரைச்சா என்ன ரொம்ப எரியுங்க, முடியாது, மண்டை காய்ச்ச. சரிங்க, இதையெல்லாம் விடுங்க. இன்னொரு ராசி யார்? எஸ், தனுசு ராசி. தனுசு ராசிக்காரவங்களும் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். 4வது ராசி உங்கள் ராசிக்கு இப்போது அஷ்டமத்தில் வராரு, 8வது இடத்துக்கு வராரு. இப்போ எந்த கனி கிடைக்கிறதோ அதுதான் நல்லது. எட்டாத கனியை நாம் தேடக்கூடாது. கையில் எதை சொல்லுவாங்க, கையில் இருப்பது விட்டுடக்கூடாது. கையை நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். 20 காசு தான் உள்ளே இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கணும். 1 ரூபா தான் இருந்தாலும் பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த நேரம் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், அதில் போடுறேன், நான் பணக்காரன் ஆகிறேன், குபேரன், எதையும் விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் குருக்கிட்ட போய் விழுந்துருங்க. குரு பகவானே எனக்கு ஆசைப்பட்றேன், நீ எப்படியாவது பார்த்து கொஞ்சம் ஐடியா பண்ணி கொடுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு எதையிலையாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது தனுசு ராசிக்காரவங்க. ஸோ மேஷம், ரிஷபம், துலாம், தனுசு, நீங்கள் குருவை சரண்டர் அடைஞ்சிருங்க. குரு உங்களை பார்த்துப்பார். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.